இந்த வீடியோ தஞ்சாவூர் கிரேஸ் கார்ஸ்ல இருந்துங்க. ஆமா, மறுபடியும் கிரேஸ் கார்ஸ் உடைய அப்டேட் தான். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன், நீங்கள் லோ பட்ஜெட் கேட்டகரியில் நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா தஞ்சாவூர் கிரேஸ் கார்ஸ் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் லோ பட்ஜெட் கேட்டகரி கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்கு தஞ்சாவூர் கிரேஸ் கார்ஸ் தான். இந்த வீடியோவில் என்னென்ன கார்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாட்டாவில் ஆரியா பார்க்குறோம், அடுத்து இனோவா சூப்பரான ஒரு குவாலிட்டியான வண்டி இனோவா பார்க்குறோம், அடுத்து பார்த்தீங்கன்னா டொயோட்டாவில் வந்து அல்டிஸ் பார்க்குறாங்க, லக்ஸரி செக்மெண்ட்டு. அதுவும் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் ஒரு இனோவா ஒன்று பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சும்மா விக்டா ரொம்ப குவாலிட்டியான வண்டி, அதுவும் இல்லாமல் வண்டி நம்பர் 4545 இந்த கார்கள் பார்க்குறோம். அடுத்து டிசைர் பார்க்க போகிறாங்க, டீசல் வண்டி பார்க்குறோம். அடுத்து எட்டியோஸ் லிவா பார்க்குறாங்க, பெட்ரோல் பார்க்குறோம். ஸ்கோடா ஃபேபியா லக்ஸரி கார் எஸ்யூ டைப்பில் ஹேட்ச்பேக் அப்படின்னா இது ஸ்கோடா வந்து ஃபேபியா வந்து பார்க்கலாங்க, டீசல் இருக்குது. அடுத்து வந்து ஹுண்டை எக்ஸெண்ட் லோ பட்ஜெட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 2015க்கு 16 மாடல், ரேட் ரொம்ப சீப்பாக தான் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட்னு சொல்லலாம், ஃபியட் ஃபுன் நானோ வெறும் 34,000 கிலோமீட்டர் ஒன்று லேட்டஸ்ட் மாடல் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காம்போ ஆஃபர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு 3 செட்டு காம்போ கொடுக்குறோம். அதாவது 3 வண்டி ஒரு வண்டிக்கு ஒரு வண்டி அந்த மாதிரி கணக்கில் நம்ம சொல்ல போகிறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் இந்த 3 வண்டியுமே லாஸ்ட் டைம் வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ அதோட ரேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 3 செட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியட் புண்டோவும் இந்த இண்டிகாவும் நம்ம சேர்த்து ஒரே விலைக்கு கொடுக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட் ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம், அதுக்கு காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜென் எஸ்டிலோ அது ரெண்டும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு டாடா போல்ட் ஆல்ரெடி போட்டிருப்போம், அதுக்கு காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகா. அடுத்து லோ பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் பார்க்குறோம், மாருதி சுசுகி நெக்ஸாவில் எஸ் கிராஸ் பார்க்க போகிறோங்க, டீசல் பார்க்க போகிறோம். அடுத்து ஸ்விஃப்ட்டில் டீசல் பார்க்க போகிறோம், பலேனோ பார்க்க போகிறாங்க, பெட்ரோல் பார்க்குறோங்க. அடுத்து டிசைர் டாப் மாடல் ZDI பார்க்க போகிறாங்க, டீசல். முன்னாடி வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ போகிற ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். அப்புறம் போன டைம் திண்டுக்கல்லில் வீடியோ போட்டிருந்தோம். திண்டுக்கல்லில் யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஐயாமின் திண்டுக்கல்னு எக்கச்சக்கமான பேருங்க. இப்படி ஒரு ரிப்ளை நான் எதிர்பார்க்கல. ஸோ உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. எத்தனை பேர் திண்டுக்கல்லேருந்து எனக்கு வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவில் தஞ்சாவூர் கிரேஸ் கார்ஸ்லேருந்து போகிறோம். தஞ்சாவூர் சரௌண்ட்லேயே இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஐயாமின் தஞ்சாவூர் அப்படின்னு. எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். முடிஞ்சால் கூடிய விரைவில் ஒரு மீட்டப் மாதிரி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி நம்ம எல்லோரும் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். வாங்க கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படின்னு இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோண்ணே. லாஸ்ட் டைம் வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக. இந்த தடவை இடையில உங்களை கூப்பிடலான்னா சேம் அதே சிச்சுவேஷன் தான். வருது வண்டிகள் அடுத்தடுத்த நாள் போயிருது. ஸோ வண்டியே சேர்க்க முடியல. சரி, இப்போ இருக்கிற வண்டியை வச்சு அண்ணனுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கூப்பிட்டுருந்தோம். ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணே. நம்மளோட அட்ரஸ் முதல்ல சொல்லிடலாண்ணே. நம்மளோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் ரோடு. புது பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் அப்படியே அங்கே காமிச்சிருக்கேண்ணே. காமாட்சி ஹாஸ்பிட்டல், இந்த நேராக தெரியுதா காமாட்சி ஹாஸ்பிட்டல். ஆமாம், அதுக்கு நேர் எதிர்த்த மாதிரி தான் நம்ம ஆஃபீஸ்ண்ணே. அந்த தெருவில் வந்தீங்கன்னா 2வது கடை. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, காமாட்சி ஹாஸ்பிட்டல் வந்து தள்ளி போயிடறாங்க. காமாட்சி ஹாஸ்பிட்டல் நேர் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இந்த தெருவில் வந்தீங்கன்னா எமர்ஜென்சி கேட்டுக்கு நேரம் 8th இந்த தெருவுக்குள்ள வந்தீங்கன்னா 2வது கடை நம்ம கடைங்கண்ணே. உள்ள வந்தீங்கன்னா கிரேஸ் கார்ஸ் இருக்கும். முனையில் அந்த பக்கத்தில் VIP கார்ஸ் வாட்டர் ரோஸோட போர்டு இருக்கும். அதை பார்த்து கூட நீங்கள் உள்ள வந்து, நம்ம கார்ஸ்க்கு போர்டு கிடையாது. ஸோ அதை பார்த்து நீங்கள் அப்படியே உள்ள வந்துடலாம். VIP கார்ஸ். ஆமாம், கார்ஸ்னா அது வண்டி வாட்டர் ரோஸ், அவங்க வாட்டர் ரோஸ் மட்டும் தானே, நம்மளோடது கார்ஸ். பட் அவங்க VIP கார்ஸ். பட் எங்களுக்கு லேண்ட்மார்க் அதுவாகி போச்சு, காமாட்சி ஹாஸ்பிட்டல் இப்படியே சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு அப்படியே உள்ள வந்தீங்கன்னா 2வது கடை நம்ம கடைங்கண்ணே. ஓகேண்ணே, நீங்கள் வந்துருங்க. அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்லாக் நம்பர் தாங்கண்ணே. இந்த நம்பர் 9087773322. இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துடும். ஸோ நீங்கள் எல்லா வண்டியோட ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாரும் உங்களுக்கு ஃபோன் எடுக்கல, ரெஸ்பான்ஸ் பண்ணலனாலும் நீங்கள் ஹாய் போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துடும். அன்னன்னைக்கு வரக்கூடிய வண்டி அதில் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா கேட்லாக் பார்த்து நிறைய வண்டி முடிஞ்சிருது. நம்ம கேட்லாக் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்து நிறைய வண்டிகள் முடிஞ்சிருக்கு நமக்கு லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா. அதனால வண்டி நமக்கு இது பண்ண முடியல. டெய்லி கேட்லாக் அப்லோட் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம டெய்லி அன்னன்னைக்கு சாயங்காலம் அப்லோட் பண்ணிடுவோம். அதை ஃபாலோ பண்ணிங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இன்னைக்குள்ள வண்டி கலெக்ஷன்லாம் பார்த்துலானே. ஓகே, இன்றைக்கி நம்மளை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா ஆரியாங்கண்ணே. 2011. இது ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் சொல்லும்போது 2010ன்னு சொல்லிட்டேன். 2010 கிடையாது, 2011 12 ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகே. ஆமாம், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. TN 67 விருதுநகர் நம்பரு. உங்களுக்கு 4 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாதம் கரண்ட்டில் இருக்குண்ணே. நல்லா ஒரு நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு லெதர் சீட் கவர்ஸ் இருக்கும், ஃப்ளோர் மேட்டு, சீட் கவர்ஸ், ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குண்ணே. உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபார்வர்ட் சீட்டு தான். தாராளமாக ஒரு 8 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணதுக்கு ஒரு நல்ல வண்டி. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, வண்டி எவ்வளோ பேர் ஏறி உட்காந்தாலும் வண்டி ஓட்டுறதுக்கு உள்ளே உட்காந்தாங்கன்னா வண்டி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நல்ல ஒரு பெரிய வண்டி தான், லக்ஸரியான வண்டி. ப்ளஸ் அதோட உங்களுக்கு கம்ஃபர்ட்டும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ரஃப் யூஸ்க்கும் தாராளமாக நீங்கள் இதை ஓட்டிக்கலாம். இப்போ எர்டிகா அந்த மாதிரிலாம் 8 பேர் 7 பேர்லாம் உட்காந்தா ரொம்ப அமுங்கி போகும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் உட்காந்தாலும் நல்லா நீட்டாக இருக்கும். வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு ரகடான வண்டி தானே.
இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 2,95,000 கேட்குறோம். ப்ரைஸ் ஃபிக்சர் கிடையாது. நேராக வாங்க, முடிஞ்ச வரை கம்மி பண்ணி கொடுத்துடலாம். நேராக வந்து வண்டி பாருங்கள். இந்த வண்டிக்கு நம்ம எதாவது எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்கனாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன முடியும் அதை பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாண்ணே. ஓகேண்ணா. இந்த வண்டி யாருன்னா எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்குங்க? ஆனால் யாராலும் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு 7 சீட்டில் லோ பட்ஜெட்டில் 7 சீட்டர் தேடுறவங்க தாராளமாக அந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் இப்போ நார்மலாக ஒரு சும்மா எடுக்க போனாலும் சுமோ நம்மள்ட்ட இருக்குது. இப்போ அந்த சுமோவுக்கு இருக்க மார்க்கெட்டோட இது உங்களுக்கு மாடல் லேட்டஸ்ட்டாக வந்தது, ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. பவர் விண்டோ வந்துடுது, 4 டயரு, பாடியெல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குண்ணே. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வண்டி தாராளமாக அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி லோ பட்ஜெட்டில் எனக்கு 7 சீட் வேணுங்க, தாராளமாக அந்த வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்தால பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2014 இனோவா. அப்படி சொல்லி நான் உங்களை ஏமாற்ற விரும்பல. இது 2008 தான். ஆனால் 14க்குள்ள மாடிஃபிகேஷன் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டைப் 4 ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு உள்ள இன்டீரியர் சீட் கவர்ஸ், லெதர் சீட் எல்லாமே போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2008 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. 2008 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 2033 வரை கரண்டில் இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா 2018 இது தஞ்சாவூர் கிரீன் நம்பர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அதுலேருந்து 15 வருஷம் டேக்ஸ் கட்டி உங்களுக்கு 2033 வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸ்னு ஒரு 7-8 மாதம் கரண்ட்லேயே இருக்குது. உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர்ஸ், அப்பல்சர் எல்லாமே நல்ல காஸ்ட்லியான அப்பல்சர் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துடும், ஏசி, பவர் ஷேரிங், ரூஃப் ஏசி எல்லாம் வந்துடும். டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப் போட்டிருக்காங்க, பேக் பம்பர் இருக்குது. உங்களுக்கு நல்லா வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. எல்லாமே வண்டி எடுத்தால் ஒரு நல்ல கண்டிஷனில் ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. எந்த விதமான மேஜரான வேலைகள் வண்டியில் கிடையாது. உங்களுக்கு இதுலேயும் சொல்ல போனால் நம்ம தஞ்சாவூர் லோக்கல் நம்பர் TN 49 வந்துடுது. உங்களுக்கு வண்டி நீங்கள் நம்ம சொன்னால் தான் தெரியும் இது ஓல்டு வண்டி அப்படிங்கிறது. நீங்கள் வெளித்தோட்டத்துலேருந்து பார்க்கும்போது 2014-15 இன்னோ மாதிரி இருக்கும். ஸோ அந்த லுக்குக்கு தான் காசு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா 2008 மாடலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது நம்ம சொல்லிக்கிட்டால் மட்டும்தான் தெரியும். இந்த வண்டியை பார்க்கும்போது 2014க்கு என்ன லுக் இருக்குமோ அதே லுக் இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலை தானே. இந்த வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2008 ஓல்டு ஷேப் டைப் 4 ஆல்ட்ரேஷன் பண்ணாத வண்டியே 5 லட்ச ரூபா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்குது. நம்ம இந்த வண்டி டைப் 4 ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வண்டி கேட்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5,65,000 கேட்குறோம். அதுவும் ஃபிக்சட் கிடையாது. நேராக வாங்க, எவ்வளோ முடியுமோ நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் இந்த வண்டிக்கு ஒரு 2 லட்ச ரூபா நம்ம லோன் வாங்கி கொடுத்துலாம். கஸ்டமரோட சிபில் நல்லா இருந்துச்சுன்னா வாங்க. நான் அடுத்த வண்டி பார்ப்போம். ஆனால் அடுத்ததை பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் செடான், ஒரு லக்ஸரி வெஹிக்கிள்னு சொல்லலாம். டொயோட்டா ஆல்டிஸ்ங்கண்ணே, கொரோலா ஆல்டிஸ், ஒரு டீசல் வண்டிங்கண்ணே. வண்டி எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்ட்னு, மைலேஜாக இருக்கட்டும், உங்களுக்கு லக்ஸரி உள்ள கம்ஃபர்ட்டு எல்லாமே வண்டி நல்ல நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2011 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. டீசல் இன்ஜினு வண்டி பார்த்தீங்கன்னா இருக்கையில் ஹையர் அண்ட் மாடல் தான். உங்களுக்கு 4 அலாய்வில் வந்துடும், ஏர் பேக், ABS வந்துடும். உள்ள இன்டீரியரில் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்துடும், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் ரிமோட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். உள்ள சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. அவுட்லுக் பெயிண்டிங் வேலையும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பெயிண்டிங் வேலையும் இருக்காது. எல்லாமே நீட்டாக பண்ணி ஒரு ரப்பிங் பாலிஷ் முதற்கொண்டு போட்டு எல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க. 4 டயருமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ, MRFல 4 டயர் பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் மட்டும் இந்த வண்டிக்கு இல்லை. வர கஸ்டமருக்கு நம்ம இன்சூரன்ஸ் 1 இயர் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பெட்ரோலே பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வெறும் 3,10,000 மட்டும்தான். அதில் நம்ம 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட போகிறோம். வண்டி எடுத்தால் எந்த விதமான வேலையும் கிடையாது. இன்ஜின், ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. 4 டயருமே பிராண்ட் நியூவாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம லோன் மட்டும் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு 2011ங்கிறனால லோன் கொஞ்சம் சிரமம். ஸோ ரெடி கேஷாக வாங்க, எவ்வளோ முடியுமோ நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி 2011 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டீசல் ஆல்டிஸ். ஆனால் நான் டொயோட்டாவில் வந்து இந்த கார் போட்டது வேர்ல்டு ஃபுல்லாக சக்ஸஸ் ஆன கார். ஆனால் நல்ல வண்டினா உங்களுக்கு பாடி பில்டாக இருக்கட்டும், உங்களுக்கு லக்ஸரியாக இருக்கட்டும், எல்லாமே வண்டி நல்ல ஒரு ரியல் செடான்னு சொல்லலாம். டிக்கி ஸ்பேஸ் நல்லா பெரிய ஸ்பேஸாக இருக்கும். உங்களுக்கு லெக் ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். மைலேஜும் 20+ கிடைக்குங்கண்ணே. ஏன்னா டீசலுங்கனால 20க்கு மேலே மைலேஜ் நல்லா கிடைக்குது. வண்டி ரொம்ப கண்டிஷனாக இருக்குங்க. நேராக வந்து பாருங்கள், நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கோம் பண்ணி. ஆனால் அடுத்ததாக பார்க்குறது இன்னொரு இனோவா கொண்டு வந்திருக்கோம். இது 2009 மாடலுங்கண்ணே. 4 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஓனர் மட்டும் தான் மைனஸ் பட்டு இன்றைக்கி 2006 பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்குது. இது 2009 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா 2029 வரை கரண்ட் பண்ணாங்க. நம்ம லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் TN 51 ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 2029 வரைக்கும் எஃப்சி இருக்குது. 1 வருஷம் இன்சூரன்ஸ். இப்போ ஒரு 2 நாளைக்கு தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறோம். 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. உள்ள அப்படியே பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் புதுசாக இப்போ தான் போட்டிருக்காங்க. 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும். உங்களுக்கு அப்படியே உள்ள இன்டீரியர் காமிங்கண்ணே. உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. சின்ன பெயிண்டிங் ஒர்க் மட்டும் இருக்கும். ஏன்னா வண்டி ஆக்சுவலாக வீடியோவில் காமிக்கிறதுனால இப்போ கொண்டு வந்திருக்கோம். நம்ம அந்த பெயிண்டிங் வேலை நம்ம இப்படியே கொடுக்கனாலும் கொடுத்துலாம், இல்லை எனக்கு பெயிண்டிங் பண்ணி தான் கொடுக்கணுனாலும் அதுக்குள்ளே காஸ்ட் என்னவோ நம்ம அதை வாங்கிட்டு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா இன்றைக்கி வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வண்டி அப்படியே கொண்டு வந்திருக்கிறோம். வண்டி இதுவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின், ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ, ஏசி, பவர் ஸ்டீரிங், ரூஃப் ஏசி வந்துடும். G4 டைப் தான். வண்டி எல்லாமே நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை சொல்கிறேன் 2006 இன்றைக்கி 4 லட்ச ரூபாய்க்கு மேலே விற்றுட்டு இருக்குது. நம்ம இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை 2009 மாடல் கேட்கக்கூடிய விலை 4,25,000 கேட்குறோம். அதுவும் ஃபைனல் கிடையாது. நீங்கள் நேராக வாங்க, முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இது ஓனர் ஆல்ரெடி 4 இருக்குங்கண்ணே. 5வது ஓனர் பேர் மாற்றி தான் கொடுக்க முடியும். ஏன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட்டு. அவங்க ஓனர் பேர் மாற்றி தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட்டு. ஸோ 2009 29 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது.
நேராக வந்து பாருங்கள். இன்றைக்கி லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு 7 சீட்டர் வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி கொடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ரெடி கேஷோட வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணுமோ பண்ணி கொடுத்துருக்கேன். அட்டகாசமான சுமோ நிற்குதுண்ணே. அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமான ஒரு சுமோண்ணே. ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஒரு 10 பேர் தாராளமாக ட்ராவல் பண்ணணும்னா இந்த வண்டியை அவங்க யாருக்கு வேணுமோ அவங்க தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் அந்த வண்டியை. இது பார்த்தீங்கன்னா 2009 மாடல் எஃப்சி. நம்ம 2029 வரைக்கும் 2030 வரைக்கும் நம்ம ரினியூல் பண்ணி கொடுத்துலாம். 5 இயர்ஸ் ரினியூல் பண்ணி கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டியும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக நீ கொண்டு வந்திருக்கோம். சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. நம்ம எல்லாமே பண்ணி எஃப்சி ரினியூல் பண்ணி தான் நம்ம இந்த வண்டியை கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக இன்டீரியர் பாருங்கண்ணே. அப்படி இது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் மாடல். அதாவது ஏசி, பவர் ஸ்டீரிங், 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் ரிமோட்டோட வந்துடும். உங்களுக்கு ரூஃப் ஏசி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே நம்ம ஒர்க்கிங்கில் பண்ணி கொடுத்துருவோம். ஏசி இப்போ கூலிங் இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் ஒர்க்கிங் பண்ணி கொடுத்துருவோம். சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு 4 பவர் விண்டோவுமே ஏறி இறங்குது. சென்ட்ரல் லாக் ரிமோட் வேலை செய்யுது. உங்களுக்கு அப்படியே டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூவாக தான் இருக்குது. பேக் வைப்பர் வந்துடும், டிஃபோக்கர் வந்துடும். உங்களுக்கு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குங்கண்ணே. உங்களுக்கு பிஸ்னஸ் இந்த மளிகை கடை வச்சிருக்கவங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இந்த வண்டி தாராளமாக சூட்டபிள் ஆகும். அந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன வேணாலும் லக்கேஜ் ஏற்றிக்கலாம். இன்டீரியர் எல்லாமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா. ஒரு 2009னே சொல்ல முடியாது. நம்பர் பார்த்தீங்களா, அந்த டைமில் அவ்வளோ ஃபேன்சியாக வாங்கியிருக்காங்க. TN 51Q4545 இந்த நம்பருக்கே அந்த டைமில் ஒரு அமௌண்ட் செலவு பண்ணியிருந்திருப்பாங்க. இது டி சரண்டர்லாம் கிடையாதுன்னா ஒரிஜினல் ஓன் காரு. 2009 தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. நம்ம எஃப்சி 5 வருஷம் ரினியூவல் பண்ணி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். இன்சூரன்ஸ் 1 இயர் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி எல்லாமே ஒர்க்கிங்கில் கொடுத்துடலாம். அந்த சின்ன சின்ன டிங்கரிங் வேலைலாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம பண்ணி நீட்டாக பெயிண்டெல்லாம் அடித்து எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம். எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா அந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய விலை 1,85,000 கேட்குறவங்க எல்லா வேலையும் பார்த்து நம்ம திருப்தியாக கொடுத்துட போகிறோம். ஈவன் நேம் ட்ரான்ஸ்ஃபர் முதல்ல நம்ம பண்ணி கொடுத்துட போகிறோம். 2009 மாடல் 3 ஓனர் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் 1,80,000 வெறும் 1,80,000 நம்ம இந்த வண்டியை கொடுத்துடலாம். நேராக வந்து பாருங்கள், பெஸ்ட்டாக என்ன முடியுமோ அதை பண்ணி கொடுத்துடலாம். பார்க்குறது பார்த்தீங்கன்னா விஸ்டா 2014 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது நம்ம லாஸ்ட்டாக வெளியில் காமிச்சிருப்போம். இந்த பம்பர் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேப்பில் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம நியூ ஷேப் ஆல்ட்ரு பண்ணியாச்சு. இந்த பம்பர் எல்லாம் புதுசு நியூ ஷேப் ஆல்ட்ரு பண்ணி ஏசியெல்லாம் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் சர்வீஸ் பண்ணியாச்சு. இப்போ வண்டி எடுத்து எந்த விதமான வேலையும் கிடையாது. அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து எல்லாம் ஏசி தான் கம்ப்ளீட்டாக சொன்னாங்க. ஏசி பார்த்தாச்சு. அப்படி இன்டீரியர் பாருங்கண்ணே. இன்டீரியர் எல்லாமே நம்மளில் க்ளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்பில்ட் ஆடி சிஸ்டம் வந்துடும். உங்களுக்கு ஸ்டேரிங்கில் இந்த வால்யூம் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்துடும். 4 பவர் விண்டோ, ஏசி, பவர் ஸ்டேரிங் எல்லாமே உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடல்னு விஸ்டாவே லாஸ்ட்டாக 2014 நிப்பாட்டினாங்க. அந்த 14 வந்த டைப்பு. இது வந்து டெக் டைப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மான்சாவில் வர மாதிரி மீட்டர் எல்லாமே இந்த சைடில் வந்துடும். இது 2014 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டீசல் வண்டிங்கண்ணே. மைலேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தாலும் 20க்கு மேலே கிடைக்கும். 4 டயருமே ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 2,30,000 கேட்குறோம். அதே ஏதாவது சின்ன டிஃப்ரெண்ட்டில் நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஸ்ரீராமில் இந்த வண்டிக்கு ஒரு 1 லட்ச ரூபா நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு 1 லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம். நேராக வாங்க, அந்த 230 என்ன முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அப்படியே அடுத்த வண்டி அடுத்தால இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு விஸ்டா தானே. 2010 மாடல் தஞ்சாவூர் நம்பர்னே. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2010 2 ஓனர். இப்போ எஃப்சி மட்டும் ஒரு 2 மாதம் கரண்ட்டில் இருக்குது. நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபரோட சேர்த்து எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம். இப்போ எஃப்சி ஆல்மோஸ்ட் கரண்ட்டில் தான் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. அவனை எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் 4 பவர் விண்டோ வந்துடும். இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். பவர் ஸ்டீரிங் 4 பவர் விண்டோ வந்துடும். உங்களுக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். உங்களுக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல லெதரில் போட்டிருக்காங்க. இன்ஜின் நல்லா இருக்குங்கண்ணே. இன்ஜின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். அந்த 2010 சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். மற்றபடி மேஜரான வேலைகள் எதுவும் இருக்காது. சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. பட் நம்ம எஃப்சி எடுக்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம எல்லாம் நீட்டாக எடுத்து கொடுத்துடலாம். இந்த வண்டி நம்ம இப்போ எஃப்சியில் ஒரு 2 மாதம் கரண்ட்டில் இருக்குங்கண்ணே. இப்படி ஆசிட்டிஸ் நம்ம இந்த கண்டிஷனில் கொடுத்தோன்னா இந்த வண்டியை ஒரு 1,25,000 கொடுத்துடலாம். ஒருவேளை எஃப்சி எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 10 ரூபா நமக்கு சேர்த்து வருவாங்கன்னா நம்ம 1,30,000 5 வருஷம் எஃப்சி ரினியூல் பண்ணி எல்லாம் கையில் கொடுத்துடலாம். நேராக வந்து பாருங்கள், என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். 2010 மாடல் 2 ஓனர் TN 49 லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன். இன்ஜின் வந்து டிடிஏ கிடையாதுன்னா குவார்டர் ஜெட் இன்ஜின். நம்ம ஸ்விஃப்ட்டில் வர குவார்டர் ஜெட். அந்த ஒயிட் கலர் நம்ம ஆல்ரெடி சொன்னது அதுவும் குவார்டர் ஜெட் இன்ஜின் தான். எல்லாமே குவார்டர் ஜெட் தான், டிடிஏ இன்ஜின் கிடையாது. அதில் பார்க்குறது இந்த வீடியோவில் 4வது காம்போனே. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபியட் புண்டோ ஒரு 2010 இண்டிகா, 2017 போல்ட்டு, 2015 இண்டிகா 2வது, அப்புறம் எக்ஸென்ட் ஜென்னெஸ்டில் 3வது, இப்போ 4வது வந்திருக்கோண்ணே. இது இந்த காம்போ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நம்மகிட்ட ஓல்டு ஸ்டாக்காக நிற்குது. எக்ஸ்சேஞ்ச் எடுத்த வண்டியெல்லாம் நிற்குது. சரி, நம்மகிட்ட சும்மா நிற்கிறதுக்கு யாருக்கா கொடுத்தா அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதால நம்ம கொடுக்குறோம். இதுக்கு நம்ம இப்போ என்ன காம்போங்கிறது இந்த டீட்டெயில் நம்ம முதல்ல பார்த்துலாம்னா, இது வந்து 2011 சிங்கிள் ஓனர் வேகனாரு. வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. இன்ஜின் நல்லா இருக்குது. உள்ள இன்டீரியர் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள எல்லாமே சீட் கவர்ஸு எல்லாமே நல்லா போட்டு வச்சுருப்பாங்க. நீட்டாக இருக்கும். அப்படியே இன்டீரியர் காமிச்சிருங்கண்ணே. உங்களுக்கு இன்டீரியர் சீட் கவர்ஸ் புதுசாக போட்டிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும். 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. எல்லாமே நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. மேஜரான வேலைகள் எது இருக்குது அது எடுத்தால் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். மற்றபடி எடுத்து நீங்கள் ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்கும். அப்படியே இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 2004 சாண்ட்ரோ எஃப்சி 2029 வரை கரண்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு 3rd ஓனர் கண்டிஷனில் இருக்குது.
இன்னைக்கு சாண்ட்ரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோ பட்ஜெட்டில் இது ஒரு 75 ரூபா 80 ரூபா ரேஞ்சுக்கு வித்துட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த 2 வண்டியுமே இது நம்ம லாஸ்ட்டாக 1,80,000 அந்த வண்டி சொல்லியிருந்திருப்போம். ஸோ இந்த வண்டி சேர்த்து நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் ஃபிக்ஸடாக 2,30,000 ஃபைனலாக கொடுத்துடலாம். 2,30,000 தான் அந்த 2 வண்டியும் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இது எஃப்சி கரண்டில் இருக்குது 2004, இது 2011 ஒரே ஓனர். 2 வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒரே விலை 2,30,000. இன்னைக்கு மொத்தம் நம்ம 4 காம்போ பார்த்துக்கோம். 4மே பெஸ்ட்டான ஆஃபராக கொடுத்துருக்கோம். சீக்கிரமாக வந்து எடுத்துகிட்டு போகும். ஆனால் நம்ம அடுத்ததை பார்க்குற வண்டி ஸ்விஃப்ட் டிசைர் 2008 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2029 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்கண்ணே. இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டுங்கண்ணே. LXI ஏசி பவர் ஸ்டீரிங் ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும். அப்படியே இன்டீரியர் பாருங்கண்ணே. இன்டீரியர் உங்களுக்கு லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. 2 பவர் விண்டோ ஃப்ரண்ட்டில் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. பவர் ஸ்டீரிங் வந்துடுது. உங்களுக்கு வண்டி எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. உங்களுக்கு டிசைருங்கிறதுனால இன்ஜினை சொல்லவே தேவையில்ல. இன்ஜின் ரொம்ப நல்லா இருக்குது. ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டியில் மேஜரான வேலைகள் எதுவும் கிடையாது. டயர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி 2029 வரைக்கும் ரெனியூல் பண்ணியாச்சு. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,30,000 கேட்குறோம். ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது. நேராக வாங்க, எவ்வளோ முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ளூடிங் நம்ம ஒரு 2,15,000 வரைக்கும் ஃபைனலாக அந்த வண்டியை கொடுத்துடலாம். 2008 மாடல் 2029 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. பார்க்குற 3வது காம்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டாட்டா வண்டி தானே. இது 2017 டாட்டா போல்ட்டு, இது 2015 டாட்டா இண்டிகானே. ஃபஸ்ட் இதோட டீட்டெயில் பார்த்துலானே. இது 2017 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. T சரண்டர் ஓன் கார் ஆகிடுச்சிங்கன்னா இப்போ ஓன் போர்டில் இருக்குது. 1 இயர் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணியாச்சு. இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்குது. இதில் உங்களுக்கு டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 டயர்ஸ் ஒரு ஆஃப் கண்டிஷன் மேலே இருக்குது. பின்னாடி இருக்கிறது ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்ச் இருக்குங்கண்ணே. இன்டீரியர் அப்படியே பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் வந்துடும். இது உங்களுக்கு எக்ஸிங்கிறனால பவர் விண்டோ வராது. ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வருது. பட் ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன T போர்டுங்கிறதுனால T சரண்டர்னால அந்த பெயிண்டிங் மட்டும் ஆயிருக்கும் வண்டி. மற்றபடி வண்டி எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம லாஸ்ட் டைம் கேட்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,45,000 கேட்டிருப்போனே. 2,45,000 இந்த வண்டி கேட்டோம். இது அப்படியே நிலுவையில் வைங்க. இப்போ அடுத்த அந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்துடலாம். இது வந்து 2015 மாடல் 2 ஓனர் T சரண்டராகி ஓன் போர்ட் ஆகிடுச்சு. இதுவும் இன்ஜின் நல்லா இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. அப்படியே உள்ள பாருங்கண்ணே. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது. உள்ள இன்டீரியர் சீட் கவர்ஸு இது ஏசி பவர் ஸ்டீரிங் வர டைப். உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஓவரால் வண்டி நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இப்போ இந்த காம்போ ஆஃபர் அப்படிங்கிறதுனால இப்போ நார்மலாக இன்றைக்கி உங்களுக்கு 2010 இண்டிகா 11 இண்டிகாவே 80,000 1 லட்ச ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இது 2015 மாடலு 2015 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதுவும் T போர்டு சரண்டர் ஆகிடுச்சிங்கண்ணே. T சரண்டராகி ஓன் கார் ஆகிடுச்சு. இதுவும் T சரண்டர் ஓன் கார் ஆகிடுச்சு. இந்த வண்டிக்கு நம்ம லாஸ்ட் டைம் 2,45,000 கேட்டிருந்தோம். இப்போ இந்த வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 2015 இண்டிகா ஒரு 1,20,000 1,30,000 வித்துக்கிட்டு இருக்குது. இது நம்ம 2,45 கேட்டோம். வெறும் 55,000 சேர்த்து 3 லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டியை 2 வண்டி ஃபிக்ஸராக கொடுத்துடலாம். இது 2015 2 ஓனர், இது 2017 3 ஓனர். இந்த 2 வண்டி சேர்த்து 3 லட்ச ரூபாய் ஃபிக்ஸராக கொடுத்துலாம். நோ நெகோஷியபிள். இதில் எதுவுமே ப்ரைஸ் குறைக்க முடியாது. ஃபிக்ஸட் ப்ரைஸாக 3 லட்ச ரூபாய்க்கு இந்த 2 வண்டியை நம்ம கொடுத்துடலாம். 2 வண்டியுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. நேராக வாங்க எடுத்துகிட்டு போனேன். அடுத்ததை பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா i10 ஆட்டோமேட்டிக்குங்கண்ணே. 2012 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. ஆட்டோமேட்டிக் இது ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். பட் அப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் நிறையா இருந்துச்சு. ஏசியெல்லாம் வேலை செய்யாமல் இருந்துச்சு. இப்போ ஏசியெல்லாம் கம்ப்ரஸர்லாம் புதுசாக போட்டு ஏசியெல்லாம் வேலை செஞ்சாச்சு. இது 2012 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இன்டீரியர் அப்படியே பாருங்கண்ணே. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். உங்களுக்கு 4 பவர் விண்டோ வந்துடும். லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. வண்டி எல்லாமே நல்லா ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணே. ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி அவுட்லுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணே. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குங்கண்ணே. வண்டி எடுத்தால் ஒன்றும் மேஜரான செலவுகள் எதுவும் இல்லைண்ணே. சின்ன பெயிண்ட் டச்சப் இருக்கும். அதுவும் ஒன்று பண்ணி தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. தாராளம் ஓட்டிக்கலாம். வண்டி நல்ல ஒரு காம்பேக்டான வண்டிங்கண்ணே. ஆட்டோமேட்டிக் தட்டுறவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இன்றைக்கி 2008-9 ஐட்டுனா இன்றைக்கி 2 லட்ச ரூபாய் வித்துக்கிட்டு இருக்குது. இது 2012 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய 2,30,000 வாங்கினேன். நேராக வந்து பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் பண்ணி கொடுத்துடலாம். இது நம்ம ஒரு 1 to 1.5 லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே வாங்க. ஆனால் இது வந்து டாடா நானோன்னு 2015க்கு 16 செகண்ட் ஓனரில் இருக்குது. 34,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுண்ணே. ஓகேண்ணே. ஏன்னா வண்டியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இந்த இது LED லைட்டு போட்டிருக்காங்க. ப்ரொஜெக்டர் லேம்ப்பு. டயர் 4 டயரும் புதுசு தான். உங்களுக்கு ஃபுல் மேட்டு கட் மேட்டு எல்லாமே வந்துடும். நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. ஏசி வந்துடும். கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். குவாலிட்டின்னு வண்டி எல்லாமே நல்லா இருக்குண்ணே. ஒரு பெரிய வண்டி வச்சிருக்கவங்களுக்கு சின்ன வண்டியா ஒரு வண்டி வேணுங்கிறவங்களும் எடுத்துக்கலாம். ஓட்ட கத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்குண்ணே. மைலேஜ் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 25 கொடுக்கணும் மைலேஜ். ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குண்ணே வண்டி. 20லேருந்து 25 ஆமாம், தாராளமாக கொடுக்கும். XT டாப் மாடல் தான் அது. கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஓகேண்ணே. பவர் ஸ்டேரிங் தான் வரும். நார்மல் ஸ்டேரிங் கிடையாது. இதுக்கு வந்து கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,75,000 கோட் பண்ணுறாங்கண்ணே.
நம்ம நேரில் வந்து பாருங்க, ஓட்டி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தாக்கா நம்ம விலை நெகோஷியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, சூப்பரா இருக்குண்ணே வண்டி. சரிண்ணே, வண்டி நல்லா இருக்கு, கலர் எனக்கு நல்லா ரொம்ப பிடிச்சி போச்சு. சரிண்ணே. ஓகேண்ணே. அண்ணா இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியஸ்டாண்ணே, ஃபோர்ட் ஃபியஸ்டா 2010 மாடல் பெட்ரோல் வண்டிண்ணே. இது வந்து மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குண்ணே. டயர்லாம் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும், பாடி லைன் தெளிவாக இருக்குண்ணே. சின்ன சின்ன ரஸ்டிங் இருக்குது, மேஜராக ஒன்றும் இல்லை. இன்ஜின் வைஸ் நல்லா இருக்குது, ஏசி ஒர்க்கிங். பெட்ரோல் வண்டி தானே? பெட்ரோல் வண்டி தான். எஃப்சி வந்து டிசம்பர் மாதம் வரையும் இருக்குது, இந்த வருஷம் டிசம்பர் மாதம் வரையும் இருக்குது. எஃப்சி எடுத்துக்கலாம். ஓகே, நல்ல ஆண்ட்ராய்டு சிஸ்டம்லாம் போட்டிருக்காரு. ஆமாம். பெட்ரோல் எவ்வளோ நான் கொடுக்கும் வண்டி? பெட்ரோல் எப்படியும் ஒரு 18 கொடுக்கணும். ஓ, இப்போ நம்ம 15 சாலிடாக வச்சுக்கலாம். ஆமாம், அங்கங்கே ரெஸ்ட்டு மட்டும் இருக்கும். மற்றபடி வண்டிக்கு வந்து கண்டிஷனுக்கு ஏற்ற விலை தான். பெருசாலாம் ஒன்றும் சொல்லலை, நம்ம லோக்கல் நம்பர் தான் அது. இது கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னாக்கா 1,35,000 ஃபைனலாக கொடுத்துடலாம். அது 1,35,000 2010 3 ஓனர், டிசம்பர் மாதம் வரையும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஓகேண்ணே. சரிண்ணா, ஓகேண்ணா. ரஸ்ட் இருந்தால் சின்ன சின்ன ரஸ்ட் ஆமாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணோம்னா வண்டி நல்லா இருக்கும். ஆமாம், அதிகபட்சம் ஒரு 10 ரூபா செலவு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி இன்ஜின்லாம் நல்லா இருக்கு. ஓகேண்ணே. அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி SX4 டீசல்ண்ணே. இதில் பெட்ரோல் தான் நிறையா பார்த்துருப்போம், இது டீசல்ண்ணே. 2013 மாடல், 2 ஓனர், வீடியோங்கண்ணே. கடலூர் நம்பரு, லோக்கல் விஷயம். 2ஆம் ஓனர் புதுக்கோட்டை அட்ரஸில் தான் இருக்குது. வண்டி நல்லா இருக்குங்கண்ணே, டீசல் வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா டயர் 4 டயரில் 2 டயர் பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்க, பிரிஸ்டோன் டயர். பின்னாடி 2 டயர் அரை கண்டிஷன் இருக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். உங்களுக்கு VXங்கிறதுனால உங்களுக்கு 4 பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் ரிமோட் எல்லாமே வந்துடும். எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குங்கண்ணே. இது டீசல் வண்டிங்கனால மைலேஜ் பார்த்தீங்கன்னா டிசைருக்கு ஈக்குவலாக ஒரு 20+ கிடைக்குங்கண்ணே. வண்டி அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஓவரால் அவுட்லுக் நல்லாவே இருக்குல்ல, அடிப்படாத வண்டி, ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டி. இன்ஜின், ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி ஒரு பார்க் அண்ட் சேல் வண்டி தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2013 மாடல் SX4 VDI, 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 2,95,000 அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது. நேராக வாங்க, நம்ம முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் உங்கள்கிட்ட இருந்து. இந்த வண்டிக்கு நம்ம சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 2 லட்ச ரூபா நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணே. வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம். இப்போ அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட் எஸ்டிலோண்ணே. ஃபஸ்ட்டு எக்ஸென்ட்டோட டீல் பார்த்துலாம்னா இது 2016 மாடல், 3 ஓனர் கண்டிஷனுக்கு டீசல் வண்டிங்கண்ணே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் வந்துடும். சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துடும். இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்ஜின், ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இது ஒரு டீசல் இன்ஜின், 3 சிலிண்டருங்கனால மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20+ தாராளமாக கிடைக்குங்கண்ணே. வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம காரைக்குடி லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2,95,000 இந்த வண்டி எல்லாம் சொல்லியிருப்போம். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு நம்ம காம்போவாக அந்த எஸ்டிலோ கொண்டு வந்திருக்கோம். அந்த எஸ்டிலோட டீட்டெயில் அப்படியே பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2007 மாடல், 2029 வரைக்கும் எஃப்சி கரண்ட் பண்ணிட்டாங்க. வண்டி இன்ஜின், ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. 4 பவர் விண்டோ ஏறி இறங்கும். சென்ட்ரல் லாக் ரிமோட் வேலை செய்யும். உங்களுக்கு ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. எஃப்சி 2029 வரைக்கும் ரினியூவல் பண்ணிட்டாங்க. இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குங்கண்ணே. ஸோ இந்த வண்டி 4 டயர் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கே தெரியும், 4 டயருமே ஒரு 70-80% இருக்கும். இந்த வண்டி நம்ம லாஸ்ட் டைம் 2,95,000 சொல்லியிருப்போம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 99,000 ஃபிக்ஸட் ப்ரைஸ் நம்ம போட்டிருந்தோம். இப்போ ரெண்டையும் கணக்கு பண்ணிங்கன்னா 4 லட்ச ரூபா கணக்குக்கு வருதுண்ணே. நம்ம 2 வண்டி இப்போ காம்போ ஆஃபர் அப்படிங்கிறதுனால வெரி ஃபைனல் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் 3,50,000 இந்த 2 வண்டி நம்ம கொடுத்துடலாங்கண்ணே. 2016 எக்ஸென்ட் ப்ளஸ் 2007 ஜென்எஸ்டில் இந்த 2 வண்டி சேர்த்து 3,50,000 நம்ம ஃபிக்ஸடாக கொடுத்துடலாம். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம ஃபிக்ஸடாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி கொடுக்குறோம். நேராக வாங்க, இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், இதில் எதுவும் நெகோஷியபிள் கிடையாது. 2 வண்டி 3 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஃபைனலாக கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபியட் புண்டோ 2012 மாடல் சிங்கிள் ஓனர்னா இது நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த வண்டிக்கு நம்ம ஆல்ரெடி 1,80,000 இந்த வண்டி கோட் பண்ணியிருப்போம். இது 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்கு டீசல் வண்டிங்கண்ணே. வண்டி இன்ஜின், ஏசி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே காமிங்கண்ணே. உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். இன்டீரியர் சீட் கவர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஃப்ளோர் மேட் எல்லாமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி. 2012 மாடல் சிங்கிள் ஓனர் தானே ஃபியட் புண்டோ. இது ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்குது அப்படிங்கிறனால நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்த சின்ன சின்ன வண்டிகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து நம்ம ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துலாம் அப்படின்னு தான். இந்த வண்டிக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1,80,000 கேட்டிருந்திருப்போம். இப்போ நம்ம இந்த 2 வண்டியுமே சேர்த்துனேன். அதாவது இந்த இண்டிகாவோட டீட்டெயில் அப்படி சொல்லிடுறேன், அப்படியே வாங்கினேன். இண்டிகா வந்து 2010 மாடலு, 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. DLE ஏசி, பவர் ஸ்டீரிங் ஏசி மட்டும் வர டைப், பவர் ஸ்டீரிங் வராது. பட் எல்லாமே நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி இன்ஜின், ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. நல்ல லோ பட்ஜெட் ரன்னிங்கில் இருக்குது. லோக்கல் நம்பர் நம்ம தஞ்சாவூர் நம்பர் தான். உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் இருக்கும், மியூசிக் சிஸ்டம் இருக்கும். எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னா இது நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. என்னோட காம்போ கொடுக்குறானே ஆவரேஜான வண்டியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நல்ல ரன்னிங்கில் இருக்குது. இன்ஜின் சூப்பராக இருக்குது. ஏசி நல்ல கூலிங் இருக்கும். ஸோ நம்ம இந்த 2 வண்டிக்குமே சேர்த்து கேட்கக்கூடிய ஒரே விலை, அதாவது நம்ம அந்த வண்டியை 1,80,000 லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்திருப்போம்.
இப்போ இந்த 2 வண்டியுமே காம்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸில் 2 லட்ச ரூபாய்க்கு இந்த 2 வண்டி நம்ம ஒரே விலையை கொடுத்துடலாம். இதில் எதுவுமே குறைக்க முடியாது. 2 லட்ச ரூபாய்க்கு 2 வண்டி நம்ம ஒரே விலைக்கு 2 லட்ச ரூபாய்க்கு இந்த 2 வண்டி நம்ம கொடுத்துடலாம். நேராக வாங்க, பெஸ்ட்டாக இருக்கும், வந்து பாருங்க. 2 லட்ச ரூபா இருந்தால் இந்த 2 வண்டியுமே 2 வண்டி சேர்த்து 2 லட்ச ரூபா ஒரே விலை. அதில் எதுவுமே குறைக்க முடியாது. ஆனால் இது 2010 3 ஓனர், 2012 ஒரே ஓனர். 2 வண்டி 2 லட்ச ரூபா தான். நீங்கள் நேராக வாங்க. இந்த வண்டி 1 லட்சம் 2 லட்ச ரூபா வருமே. இது நம்ம 1,80,000 லாஸ்ட்டாக சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ 2 வண்டி சேர்த்து நம்ம பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் எந்த விதமான நெகோஷியபிளும் கிடையாது. ஃபிக்ஸட் ப்ரைஸ். அடுத்த காம்போ பார்க்கலாம். வியாபாரிக்கு நல்லா இருக்கும், தாராளமாக யார் வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆனா இது வந்து 2011 வேகனார்ண்ணே. ஏற்கனவே போன வீடியோல போட்டிருக்கோம். 2011 சிங்கிள் ஓனர் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. ஓகேண்ணே. 1,80,000 கேட்டிருக்கோண்ணே விலை. இதுவும் உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு ரீபெயிண்ட் அங்கங்க டச்சப் ஆயிருக்கு. மேஜரா ஒன்றும் கிடையாது. 11 180 கிடைக்கிறது கஷ்டம். இந்த வண்டி பாத்துக்கோங்க. அப்படியே இந்த வண்டிக்கு வாங்க. இது வந்து 2004 FC கரண்ட்ல இருக்குண்ணே. சாண்ட்ரோ. உங்களுக்கு இந்த வண்டியும் இன்ஜின் நல்லா இருக்கு. உங்களுக்கு பாடியில் என்ன ஓரளவு கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜ்னு சொல்ல முடியாது. பெயிண்ட் வந்துட்டும் அந்த வெயிலில் போட்டு ஃபேட் ஆயிடுச்சு. இந்த 2 வண்டி சேர்த்துனா 2,20,000 ஃபைனலாக கொடுத்துடலாம். 2 வண்டி சேர்த்து 2 வண்டி சேர்த்து. இது 2004 FC வந்து 29 வரையும் இருக்குது. இந்த வண்டி அந்த வண்டி 2 சேர்த்து 2,20,000 கொடுத்துடலாண்ணே கஸ்டமருக்கு. சூப்பர்ண்ணே. ஓகேண்ணே. நான் அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டிசைர் 2011 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கன்னா. இது ஒரு LDA வேரியன்ட்டு. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ மட்டும் வராது. உங்களுக்கு சென்ட்ரலாக வந்துடும். உள்ள இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 டயர் புதுசு, பின்னாடி இருக்க டயர் அரை கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% இருக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் புதுசாக போட்டிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். உங்களுக்கு பவர் விண்டோ மட்டும் தான் வராது. ஏன்னா LDAங்கனால பவர் விண்டோ வராது. இது T சரண்டர்லாம் கிடையாது. ஒரிஜினல் ஓன் காரு, சில்வர் கலர் வண்டி தான். உங்களுக்கு வண்டி இன்ஜின், ஏசி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. 1 லட்சம் கிலோமீட்டர் சம்திங் ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி எல்லாமே நல்ல குட் கண்டிஷனில் வச்சிருக்காங்க. அந்த சவுட் லுக் எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. ஃப்ரெண்ட் ஹெட்லைட்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. வண்டி பார்க்க நல்ல நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணா. இது ஒரு டீசல் வண்டி. உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20+ கிடைக்கும். வண்டி இன்ஜின், ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. லோ பட்ஜெட்டில் ஒரு டிசைர் வேணும், டிக்கி வச்ச வண்டி வேணும்னு தேடுறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 2,65,000 கேட்குறோம். ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது. நேராக வந்து பாருங்கள், முடிஞ்ச வரை கம்மி பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு ஸ்ரீராமில் நம்ம ஒரு 1 to 1.5 சிபில் ஸ்கோர் நல்லா தான் லோன் வாங்கி கொடுத்துலாங்கண்ணா. 2011 டிசைர் LDA 2 ஓனருங்கண்ணே. அப்படியே அடுத்த வண்டி பார்த்துடலாண்ணே. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டா எட்டியாஸ் லிவாங்கண்ணே. இது 2011 மாடல் 2 ஓனர், ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுங்கண்ணே. ஜி டைப்புங்கண்ணே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துடும். உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. அப்படியே உள்ள இன்டீரியர் பாருங்கண்ணே. சீட் கவர்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றுற கண்டிஷனில் இருக்கும். பட் நம்ம அது வேணுனாலும் மாற்றி கொடுத்துலாம். இன்டீரியரில் உங்களுக்கு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏசி நல்ல ஒர்க்கிங், மியூசிக் சிஸ்டம் நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துடும். உங்களுக்கு வண்டி ஒரு நாள் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வண்டியில் எந்த விதமான மேஜர் வேலையும் கிடையாது. 2011 மாடல் 2 ஓனர். அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஓவரால் நல்லா இருக்குது. பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. டயர் எல்லாமே ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,65,000 கேட்குறவங்க. எதுவும் ஃபிக்ஸட் கிடையாது. நேராக வந்து பாருங்கள், கம்மி பண்ணி கொடுத்துலாம். வண்டி நம்பர் பார்த்துங்க, அப்படி ஃபேன்சி நம்பர் தான். 9099 TN42 மேட்டுப்பாளையம் நம்பர். வண்டி ஓவரால் அவுட்லுக் நல்லா இருக்குன்னு. ஒரு சின்ன வண்டி காம்பாக்டாக ஒரு ஃபேமிலி யூஸ் வேணுங்கிறவங்க அந்த வண்டியை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். 2011 மாடல் எட்டியாஸ் லிவா பெட்ரோல் 2 ஓனர், 1,30,000 கிலோமீட்டர் டிரைவ் இருக்குங்கண்ணே. அப்படியே அடுத்த வண்டி அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேபியா 2013 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னு. டீசல் வண்டிங்கண்ணே. உங்களுக்கு இது ஒரு டாப் அண்ட் மாடல் தானே, எலிகன்ஸு. உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துடும், ஏர் பேக் 2 வந்துடும், ABS வந்துடும். டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இன்டீரியர் பாருங்கண்ணே. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். உங்களுக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. 1,26,000 கிலோமீட்டர் வரைக்கும் வித் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குங்கண்ணே வண்டி. டீசல் வண்டிங்கண்ணே. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20+ தாராளமாக கிடைக்கும். ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு சின்ன வண்டியாக வேணும், டீசல் நல்ல மைலேஜும் வேணுங்கிறவங்க இந்த வண்டி தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இது 2013 மாடல் 2 ஓனர் ஸ்கோடா ஃபேபியா டீசலுங்கண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 கேட்குறவங்கண்ணே. நம்ம லாஸ்ட் டைம் இந்த வண்டிக்கு 2,70,000 கேட்டிருந்தோம். இந்த வண்டிக்கு 2,50,000 கேட்குறோம். அதுலேயும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சின்னதாக கம்மி பண்ணி கொடுத்துலாம். வந்து நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வண்டி இன்ஜின் ஏசியெல்லாம் நல்லா தரமாக இருக்குங்கண்ணே வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம லோன் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரீராமில் முடிஞ்சால் ஒரு 1 to 1.5 வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா ஸ்கோடா கொஞ்சம் லோ மாடலுங்கிறனால யாரும் பண்ணுறதில்ல. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு 1 to 1.5 நம்ம சிபில் நல்லா இருந்தால் வாங்கி கொடுத்துலாம் ஸ்ரீராமில். நெக்ஸ்ட் என்ன வண்டி பார்க்குறோம்? ஆனால் அடுத்த வண்டினா டிசைர்ண்ணே. ZDI ஆட்டோமேட்டிக்ண்ணே. 2017 சிங்கிள் ஓனரு, 180 ப்ராப்பர் ரெக்கார்டுண்ணே. வண்டி அந்த அளவுக்கு ஓடின மாதிரிலாம் இருக்காதுண்ணே. பிராண்ட் நியூ கண்டிஷன்னா 4 டயர் பூசு போட்டிருக்கு. இன்டீரியரு எல்லாமே நல்லா இருக்குண்ணே. இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். அலாயி, அதுக்கப்புறம் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஒரிஜினல் சீட் கவரில் தான் இருக்குது.
அண்ணே டிசைர் ஆட்டோமேட்டிக்கானே? ஆமாண்ணே. ஆட்டோமேட்டிக் டிசைன்லாம் எடுக்கலாம்ண்ணே, தரலாமா? தாராளமாக எடுக்கலாண்ணே. செலவெல்லாம் எந்த செலவும் உங்களுக்கு வைக்காது. ஒரிஜினல் பெயிண்டிங்கில் தான் இருக்குது வண்டி. செலவு வச்சாலும் பெரிய செலவு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஆனால் வண்டி நல்லா இருக்குல்லண்ணே? வண்டி நல்லா இருக்கு. ஓட்டி பார்த்தோமே. ஓகேண்ணே. எவ்வளோ கேட்குறீங்க? இது வந்து 5,40,000 கேட்குறோண்ணே. இதுக்கு ஒரு 4,50,000 லட்சம் வரையும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். நேரில் வாங்க, ஏதாவது குறைச்சி பேசி பார்ப்போண்ணே. ஓகேண்ணே. மாடல் என்ன சொன்னீங்க? மாடல் 2017 சிங்கிள் ஓனர். சூப்பர்ண்ணே, நல்லா இருக்கு வண்டி. 115 வண்டி நம்பர். ஆமாம். ஓகேண்ணே. நெக்ஸ்ட் வண்டி அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் 2017 சிங்கிள் ஓனர்ண்ணே. 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது ஜீட்டா மாடல், டாப் மாடல்ண்ணே. ஜீட்டா பெட்ரோல்ண்ணே? பெட்ரோல். ஓகே. இதுவும் பார்த்தீங்கன்னா 4 டயருமே புதுசு தான் போட்டிருக்காங்க. யோகோஹாமா டயர் போட்டிருக்கு. ஆமா. இந்த வண்டியோட டயர் அகலமா இருக்குல்ல? ஆமா ஆமா. இதோட டயர் ரேட்டே காஸ்ட்லி தான். அது 8,00,000 ரூபா, 9,000 வரும். அது சரி. எல்லா வண்டியுமே இதுவும் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தானே. அது புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலு. பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் இருக்கு பாருங்க. இது வந்து நெக்ஸா ப்ளூ. இதுதான் வந்து நெக்ஸாவுக்குன்னு தனியா ப்ளூ போட்டது அந்த ப்ளூ தான். ஆமா ஆமா. இதுக்கு கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இதுவும் 5,40,000 கேட்கறோன்னே. இதுக்கு ஒரு 5 ரூபா வரையும் லோன் பண்ணி கொடுக்கலாம். 4,000 இருந்து 5 ரூபா வரையும் லோன் பண்ணி கொடுக்கலாம். ஏதாவது குறைச்சி பேசிக்குவோம். ஓகேண்ணே. வண்டி நல்லா இருக்கு. பெட்ரோல் வண்டி தானே? பெட்ரோல் வண்டி தான். பெட்ரோல் வண்டி தான். எவ்வளோண்ணே கொடுக்கும் பெட்ரோலுக்கு? மைலேஜ் எப்படியும் ஒரு 18-20 கொடுக்குண்ணே. 20 சாலிடா கொடுக்கும். நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் போயிடலாண்ணே. ஆனா இது வந்து ஷிஃப்ட் VDIண்ணே. டீசல் வண்டி. 2014 சிங்கிள் ஓனர். 2 ஓனர். இது 2014 2 ஓனர். உங்களுக்கு VDI. இதுவும் வந்து வண்டி எல்லாமே நல்லா இருக்குண்ணே. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபிட்டிங்ஸ். 1/28 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. எல்லாமே புதுசுண்ணே. இதுல உங்களுக்கு டயர் வந்து ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேல தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணே. செகண்ட் ஓனர். இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. உங்களுக்கு இதுவும் வந்து ஒரு 3,50,000 லட்ச ரூபா வரையும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு 3,00,000 லட்சம் 4 லட்சம் மேக்ஸிமம் லோன் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஓகேண்ணே. ஆனா பலேனோ டயரையும் ஸ்விஃப்ட் டயரையும் பார்க்கல இது. ஆமா, இது சின்னதா தான் இருக்கும். ஆமா. அதனால இது கிலோமீட்டர் ரேஞ்ச் நல்லா கொடுக்குதானே? கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 23-24 கொடுக்குதுண்ணே. ஓகேண்ணே. எவ்வளவு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னாக்கா 4,40 கேட்குறோம். ஒரு 4,20 ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாண்ணா உங்களுக்கு. ஓகேண்ணே. 4,20 ஃபைனல் பண்ணி. நெக்ஸ்ட் ஆனால் அடுத்தது வந்து எஸ்கிராஸ்ண்ணே. இது வந்து மாருதியோட ஓல்வோ டைப்ல போட்ட வண்டி. நல்லா இருக்கும். இன்ஜின், ஏசி எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியில. இது வந்து 2015 செகண்ட் ஓனர்ண்ணே. 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டீசல் வேரியன்ட். 60,000 தானா? ஆமா, ஆல்ஃபா. ஓகே ஓகே. வண்டி ரன்னிங்ல தான் இருக்கு பாருங்க. க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் ஆல்ஃபான டாப் மாடல்ண்ணே. 67,000 ஓடி இருக்கு. ஓகே ஓகே. க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ். ஆமா, இதுவும் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துரும். ஏர் பேக், ABS எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. இது வந்து SUV தானே? SUV டைப்ல போட்டது. ஆமா ஆமா ஆமா. இது ஸ்பேசியஸா இருக்கும் வண்டி. ஆமா, நல்ல பல்கான. இதுவும் வந்து டயர் ஆஃப் கண்டிஷனுக்கு மேல இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அங்கங்க சின்ன சின்ன டச் அப் ஆயிருக்கும் பெயிண்டிங். ஓகே. மேஜரா ஒன்றும் ஆக்சிடென்ட்லாம் எதுவும் கிடையாது. வண்டி நல்லா இருக்கும். அது இந்த வண்டிக்கு எவ்வளோ கேட்குறீங்க? ஆனால் இது வந்து 4,90,000 கேட்குறோண்ணே. இதுக்கும் ஃபுல் லோன் பண்ணாதான் பண்ணி கொடுக்கலாம். நேரில் வாங்க, கம்மியாகவே பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு வண்டி. ஓகே, சூப்பர். நல்லா இருக்கு வண்டி. சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட். ஆனால் அடுத்தது வந்து ஷிஃப்ட்டுண்ணே. இது 2006 மாடல் VXIண்ணே. 27 வரையும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு. செகண்ட் ஓனர்ல இருக்கு. வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குண்ணே. ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல வண்டி ஷிஃப்ட் பார்க்குறாங்கன்னா இந்த வண்டி நல்லா இருக்குண்ணே. 4 டயர் பூசு போட்டிருக்கு. உங்களுக்கு இன்ஜின், ஏசி எல்லாமே நல்லா இருக்குண்ணா. இது என்ன பெட்ரோலா டீசலாண்ணே? பெட்ரோல். பெட்ரோலாம் லோ பட்ஜெட்லாம் எடுக்கலாம். ஆமா, 2 வீலர் மாதிரி தானே மெயின்டைன் பண்ணிட்டு. ஆனால் அது ஒரு 18-19 கொடுக்குமா? இது கொடுக்கணும். FC கரண்ட்ல இருக்கு. அதுதான் மெயின். 27 வரையும் கரண்ட்ல இருக்கு. ஓகே. உங்களுக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னாக்கா நம்ம கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா 1,75,000 கேட்குறோம். ஒரு 1,65 ஃபைனலா கொடுத்துடலாண்ணே. 1,65. ஆமா. ஓகே. வண்டி நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் எல்லா வண்டியும் கவர் பண்ணிட்டோம். நம்ம இல்லை காம்போ ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா 4 வண்டி கொடுத்துருக்குறோம். எல்லாமே பெஸ்ட்டாக என்னென்ன எங்களால் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து. நான் அடுத்தடுத்து உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு என்னென்ன பெஸ்ட்டாக எங்களுக்கு பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இன்னைக்கு பார்த்த வண்டி எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு லோன் பண்ணக்கூடிய வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். எக்ஸ்சேஞ்ச் வசதி எல்லா வண்டிக்கும் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ரைஸ் எவ்வளோ முடியுமோ அதை நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாம்.
சீக்கிரமாக நான் அடுத்த ஒரு 10 வண்டியோ 15 வண்டியோ எடுத்துகிட்டு சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். மெயினான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னா, இந்த கேட்லாக்கை மட்டும் மறந்துடக்கூடாது. நீங்கள் இந்த நம்பர் 9087773322 இந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நம்ம எத்தனை கார் அன்னைக்கு அப்லோட் பண்ணுறோமோ அது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டாலே போதும், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ்க்கு வேணும், எனக்கு வேணும்னு கால் பண்ண தேவையில்ல. அந்த நம்பர் ஹாய்னு போட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஃபர்தராக அதுக்கப்புறம் என்னவோ நீங்கள் ஃபோன் பண்ணி பேசியிருந்துக்கலாம். ஃபோன் பண்ணுறது கான்டாக்ட் நம்பர் நம்ம 2லேருந்து 3 நம்பர் கொடுக்குறோம். ஒரு நம்பர் எடுக்கலாம், இன்னொரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் திருப்பி உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. முடிஞ்சாலே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அதுமாதிரி நீங்கள் புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் சரி நம்ம கூப்பிட்டுக்கலாம், ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் கூப்பிட்டுக்கலாம். நீங்கள் எங்கேயும் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுவோம் பண்ணி கொடுத்துடலாண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. பாப்பா அடுத்த வீடியோவில் சந்திப்போண்ணே. நன்றிண்ணே. ஓகேங்க, கார்குள்ள டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே என்ன கார் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து நீங்கள் பேசுகிறீங்கன்னா தஞ்சாவூர்னு சொல்லுங்கள். இல்லை நம்ம எத்தனை பேர் தஞ்சாவூர்லேருந்து பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்கு எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.